வணக்கம். இந்த பதிவில் ஜூன் மாதம் ராசி பலன் மகரம். ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல ஏப்ரல் மாதமே பெயர்ச்சி ஆயிட்டார். இப்போ 7.5 சனி முழுசாக விலகிருச்சு. 5ஆம் இடத்தில் இருந்த குரு அதிர்ஷ்ட அமைப்பை கொடுத்துட்டு இருந்தார். மே மாதமே அவர் பெயர்ச்சி ஆகிட்டார் 6ஆம் இடத்திற்கு. ராகு கேதுக்களும் 2ல் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது அமர்றாங்க மே மாதமே. இப்போ இந்த நிலைமையில் இந்த ஜூன் மாதம் அனைத்து கிரகங்களுமே மாற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜூன் மாதமானது மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தரும். குறிப்பாக இந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி 3ஆம் இடத்துல அமர்ந்து கிரக சேர்க்கை பார்த்தா சுக்கிரன், ராகு, புதன் இது போன்ற கிரகங்கள், சூரியன் இது போன்ற அமைப்புகள்லாம் மே மாதத்தில் இருந்தது. இந்த அமைப்புகள்லாம் விலகி இந்த ஜூன் மாதத்தில் சனி மட்டும் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ராகு சனி சேர்க்கை இல்லாமல் சனி மட்டும் அமர்ந்திருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த குருவானவர் 5ஆம் இடத்திலிருந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தாரு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்தாரு. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அமைப்புகள்லாம் கொடுத்தாரு. இப்போ 6ஆம் இடத்துல போய் அமர்றாரு. 6ல் வரக்கூடிய குருவானவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதின்றதுனால மன ரீதியிலும் உடல் ரீதியிலும் ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை இந்த குருவானவர் பார்வை செய்கிறாரு. இந்த இடத்தை பார்க்கக்கூடிய குருவானவர் குடும்ப ரீதியில் நல்ல ஒரு அமைப்பை தருவார். தன புழக்கம் இருக்கும், வருமானம் அமைப்பை உண்டு பண்ணுவார். அதே போல் குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் இது போன்ற அமைப்பை தருவார். இது நாள் வரை குடும்பத்தினுடைய அனுசரணை உங்களுக்கு இருந்தது. குடும்பத்தாருடைய அனுசரணை உங்களுக்கு இருந்ததுனால, அதாவது சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு உங்களுடைய இளையவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்துல போய் அமர்றதுனால உங்களுடைய வயதில் சிறியவர்கள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்தில் போய் அமர்றாரு. 3க்கும் 12க்கும் உடையவர். அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதே போல் வெளிதூர பிரயாணங்கள் இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் சுப விரய செலவுகளை 6ல் அமரக்கூடிய குருவானவர் கண்டிப்பாக தருவார். அதே போல் இவர் பார்வை செய்யக்கூடிய இடமானது தான் சிறப்பு. 6ஆம் இடத்தில் அவர் அமர்ந்தாலும் கூட இவர் பார்வை செய்யும் இடமானது 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். தகப்பன் வழியில் இருந்து வந்த சிரமங்களை இவர் குறைப்பார். அதே போல் சுக்கரனுடைய அமைப்பையும் நம்ம பார்க்கும்போது உச்ச அமைப்பில் இருக்கார். அடுத்ததுனால உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்றாரு. 4ஆம் இடத்துல அமரக்கூடிய சுக்கிரன் திக்பலத்தை அடைவார். அதனால் வண்டி வாகனம், அதே போல் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனானவர் தாய் வழியிலும் அதே போல் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். தகப்பன் வழி உறவுகளிலும் இருந்த சிரமங்களையும் குறைப்பார். அதே போல் உங்களுடைய 9ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்வை செய்கிறதுனால மன அழுத்தம் குறையும், எதிர்பார்ப்புகள் சிறப்பாக அமையும், தனப்புழக்கம் வெளிநாட்டு தொடர்பு மூலமாக ஏற்படும், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, மேல் படிப்புக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டாகுது. 8ல் வரக்கூடிய கேது வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான ஒரு அமைப்பை தந்தாலும் கூட பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவார். அதே போல் 2ல் ராகு அமர்ந்தாலும் குருவின் பார்வை இருப்பதனால தன புழக்கம் அதிகரிக்கும், காசு பணம் உங்கள் கையில்
நடமாடும். குடும்ப ரீதியில் சுப காரியங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பாக ஏற்படும். 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக குரு பார்த்துறாரு. அது அவருடைய வீடு என்பதனால வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பை தருவார். 6ல் அமர்ந்து 12 கூடியவர் இருந்தாலும் அது பயணிக்கும் போது சிரமங்களை கொடுத்தாலும் கூட, ஆனால் வெளிநாடு வெளிமாநிலம் இருக்கக்கூடிய இடங்கள் சிறப்பாக இருக்கும். அதனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து பலமாக அமர்ந்திருக்காரு. குறிப்பாக உங்களுடைய 4 கூடியவரும் 11 கூடியவரும் நீச்ச அமைப்பில் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது ஒரு கணவன் மனைவி உறவுகள் இது போன்ற அமைப்புகளில் ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கலக்கம், நண்பர்கள் வகையில் ஒரு உதவி பண்ணுறது இதெல்லாம் சரியில்லை. அதே போல் மூத்தர் வகையில் தன லாபம் புழக்கம் இது போன்ற அமைப்புகளில் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அடுத்ததாக சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அடுத்த இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.